ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் விளக்கு கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும். சின்ன வாசல் இருக்கிறது, இல்லை பிகினர்ஸ், பெரிய கோலம் போட முடியாதவங்க எல்லாருமே இந்த சிம்பிளான கோலத்தை போடலாம். இனி வரக்கூடிய நாட்களில் நான் கார்த்திகை ஸ்பெஷல் கோலம் போட போகிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க இப்போ கோலத்தை எப்படி போடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 புள்ளியில் 2 வரிசை வச்சு இந்த மாதிரி 4 கோடு போட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு விளக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக இந்த விளக்கு கோலம் ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகைக்கு. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் தினம் ஒரு விளக்கு கோலம் போடுங்க. ஒரு விளக்கு போட்டு அதில் கீழே நான் ஒரு பூ டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் கொடுத்துக்கோங்க. நான் ரொம்ப சின்ன வாசலில் போடுற மாதிரியான கோலம் தான் நான் போடுறேன். நான் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு பிங்க் கலர் அந்த பெட்டல்ஸ்க்கு கொடுத்து மேலே ஒரு லைன் போட்டு அதுக்கு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். தீபத்துக்கு எப்போதும் ஆரஞ்சு ரெட்டு கொடுங்க. இனி கார்த்திகை மார்கழி வரப்போகுது. அதனால் நான் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க மாதிரியான கோலம், அப்புறம் சின்ன வாசப்படி இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கோலம் ரொம்ப நேரம் போட முடியாது ஆனாலும் கோலம் பிடிக்கும், கோலம் போடணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே என்னுடைய சேனல் பாருங்கள். நான் ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய கோலம் போட்டிருக்கேன். இந்த மார்கழி மாதம் நான் வரப்போகுது இல்லையா, அதுக்கு நம்ம இப்போவே கோலம் போட ரெடி ஆகிடுவோம். விளக்கு கோலம் போட்டாச்சு. இந்த 2 சைடும் நீங்கள் போட்டு இந்த விளக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே நான் ஒரு பிங்க் கலர் தான் கொடுக்குறேன். கோலத்துக்கு கொடுக்குற அந்த ப்ரௌன் கலர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் இருக்கு இல்லையா, அது கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். எப்போதுமே நான் ஃப்ரைடே, ஏதாவது ஸ்பெஷல் டே, ஃபங்க்ஷனு, பண்டிகை இந்த மாதிரி நாட்களில் தாமரைப்பூவும் விளக்கும் தான் மோஸ்ட்டாக போடுவேன். அது ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். லக்ஷ்மிக்கு பிடிச்ச அந்த தாமரையும் அதில் ஒரு விளக்கும் இருக்கிற மாதிரி போடுறது தான் நான் எப்போதும் நிறைய போடுறேன்னே சொல்கிறாங்க. இது எனக்கு இது போட்டால் ரொம்ப வீடு மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன். அதனால் நான் இன்றைக்கி இந்த கார்த்திகை மாத ஸ்பெஷல் ரங்கோலி சீரீஸை இந்த தாமரையும் விளக்கோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக கார்த்திகை ஸ்பெஷல் கோலம், அதுவும் சின்ன சின்ன கோலம் சிம்பிளாகவும் அழகாகவும் போட போகிறேன். பாருங்கள், இப்போ தாமரை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு இந்த கோலத்தை நான் ஃபினிஷ் பண்ணுவேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிரைட் கலர்ஸ் ஆரஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான தாமரையும் விளக்கும் இருக்கக்கூடிய இந்த கோலத்தை போடுங்க. உங்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த கோலம் போடும்போது. இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோஸ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.